நம்ம ஓலால பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் சரௌண்டிங் பண்ணி காமிச்சேன். கிலோமீட்டர் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு போக போகிறோம். ஸோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் போது பார்க்கலாம். இக்கோ மோடில் 170 கிலோமீட்டர்ஸ் வாங்க ட்ராவல் பண்ணலாம். நம்ம காலையில் கிளம்பணும், 10:55 கிளம்பணும். இங்கே ரீச் ஆகும்போது 12:01 நல்லா மழை பெய்யுது. ஸோ ஒரு டீ குடிக்கலாம் சொல்லி இறங்கியிருக்கோம். 24.2 கிலோமீட்டர் நமக்கு நம்ம அது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். மழை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம். என்னங்க பெரிய கூமாப்பட்டி இடத்த பாருங்க, இடத்த பார்த்த பாருங்க, வாடு பச்சை பசேன்னு இருக்குது. சே எவ்வளோ அன்பான மக்கள். அண்ணாச்சி வணக்கம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்பா யாருன்னே தெரியாது வணக்கம் போடுறாங்க. இந்த ஊரை விட்டு வேற எங்கேயா இந்த பாருங்க கலந்து போறவங்க என்ன தெரியுமே தெரியல கலைச்சுக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா முக்காணி வரைக்கும் 24.2 கிலோமீட்டர் காமிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு நின்னோம். அதுக்கப்புறம் இப்போ லொக்கேஷன் வந்துட்டோம் 8.3 கிலோமீட்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32.5 இதுதான் கிலோமீட்டர் ஜார்னி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 170 வண்டி எடுத்தோம். இப்போ வந்து நமக்கு 130 நிப்பாட்டி இருக்கோம். ஸோ டோட்டலாக 40 கிலோமீட்டர் கன்சியூம் ஆன மாதிரி வண்டியில் காட்டுது. ஸோ நமக்கு ஆக்சுவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 32.5. ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து 7.5 கிலோமீட்டர் ட்ராப்னு காட்டுது. பட் இருந்தாலும் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 டைம்ஸ் வண்டி நிப்பாட்டி இருந்தோம் மழைனால. அது போக 2 பேர் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் ட்ராப்புங்கிறது ஓகே தான். 2 டைம் நிப்பாட்டி 2 பேர் ட்ராவல் பண்ணி மழை. ஸோ இந்த டைமில் போய் ரீச் ஆகிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரீசனபிளான மைலேஜ்.